தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர், ஆருயிர் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உங்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகளை தந்து புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு புகழ் உரையாற்றுவதற்காக இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார், இதோ கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்னும் சில திங்களில் இந்த மண்ணிலே நடைபெற இருக்கிற தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி கே பழனிசாமி என்னும் உறுதிமொழியினை ஏற்று தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழகத்தை தலை நிமிரச் செய்ய காத்திருக்கிற தங்க தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். குடி மராமத்து திட்டம் என்ற உயர்ந்த திட்டத்தை தமிழகத்துக்கு தந்து தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஏரி குளங்களையும் தூர்வாரிய இரண்டாம் கரிகால சோழன் இதோ வந்து கொண்டிருக்கிறார். கொரோனா கொடுந்தொற்று ஏற்பட்ட நேரத்தில் பாரத போர் நடந்த போது 10,000 பேருக்கு உணவிட்டு உயிர் காப்பாற்றினான் என்று வரலாறு போற்றுவதைப் போல கொரோனா என்ன பெருந்தொற்று நடந்த போது பல லட்சம் மக்களுக்கு உணவிட்டு அவர்களின் உயிர் காத்த உத்தமர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். ஏழை எளியவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் பொங்கல் சீதனமாக 2500 ரூபாயை அள்ளி வழங்கிய பாரி வள்ளல் இதோ வந்து கொண்டிருக்கிறார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். நாளைய தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார், கழகத்தின் பொதுச் செயலாளர் வாழ்க, கழகத்தின் பொதுச் செயலாளர் வாழ்க, கழக பொதுச் செயலாளர் வாழ்க, மாண்புமிகு எடப்பாடியார் வாழ்க, பச்சை தமிழர் எடப்பாடியார் வாழ்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க, எழுச்சிமிகு தலைவர் எடப்பாடியார் வாழ்க, எழுச்சிமிகு தலைவர் எடப்பாடியார் வாழ்க, அருமையான எடப்பாடியார் வாழ்க, மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வாழ்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க, கழக பொதுச் செயலாளர் வாழ்க, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வாழ்க, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வாழ்க, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் குடிமராமத்து நாயகன் எடப்பாடியார் வாழ்க, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தமிழர் நாளை உரிமையை தமிழகத்தின் மீட்க நம்பிக்கை எடப்பாடியார் வாழ்க, மண்ணின் மைந்தன் எடப்பாடியார் மக்களின் முதல்வர் எடப்பாடியார் மக்கள் தலைவர் எடப்பாடியார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழர்களுடைய உரிமையை மீட்டெடுக்க வருகை தருகிற பொதுச் செயலாளர் தமிழர் உரிமைக்காக பூ போடாத பூக்களை போடாத பூ போடாதப்பா ஏப்பா பூவை போடக்கூடாது பூவை போடாத பூ போடாத ஏப்பா ஏப்பா பூ போடாத ஏங்க பூக்களை ஏப்பா ஏங்க பூக்களை போடாத பூவை போடாத யாரும் பூக்களை போடாதப்பா பூவை போடாத இதோ மண்ணின் பூவை போடாதப்பா மைந்தன் பிள்ளை நாளைய தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். கழக பொதுச் செயலாளருக்கு பேசி முடித்த பிறகு சால்வைகள் அணிவிக்கலாம். புரட்சி தமிழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருவரும் தலைவருடைய திரைப்படத்தை திறந்து வைக்கிறார்கள். புரட்சி தலைவியின் புகழ், புரட்சி தலைவரின் புகழ், புரட்சி தலைவியின் புகழ், புரட்சி தலைவர் புகழ், புரட்சி தமிழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழர்களின் உரிமையை மீட்டெடுக்கக்கூடியவர், தமிழர்களின் உரிமை காக்கும் கொள்கை கொண்ட தலைவர், உரிமையை காப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்ற கொள்கை பிரகடனத்தோடு வருகிறார் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் எடப்பாடியார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எழுச்சி உரையாற்றுகிறார். மீட்போம் தமிழகத்தை
தொடங்கி வைத்து எழுச்சி உரையாற்றுகிறார் நம்முடைய பொதுச் செயலாளர், கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள். உரிமையை மீட்டெடுப்போம், உரிமைகளை காப்போம் என்கின்ற முழக்கத்தோடு உரையாற்றுகிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவை வணங்கி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் இன்றைக்கு மூன்றாம் தலைவராக நம்முடைய மண்ணின் மைந்தர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர், சேலம் மாவட்டத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்து மேம்பாலங்கள் முதல் சட்டக்கல்லூரி வரை அனைத்து போக்குவரத்துகளும் சீர் செய்து குடிநீர் பஞ்சமில்லாமல் சேலம் மாநகரம் முழுவதும் பட்டி தொட்டிகள் எல்லாம் குடிநீர், தினசரி குடிநீர் வழங்கியும் போற இடத்தெல்லாம் மேம்பாலம், அப்படி மேம்பாலங்களை தந்தும் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த சாதனை 40 ஆண்டு காலம் செய்ய முடியாத சாதனைகளை செய்த சாதனை செம்மல் நாம் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவினுடைய 176வது பிறந்த நாளிலே இங்கு மாபெரும் எழுச்சி உரையாற்றி நலத்திட்டங்களை வழங்குவார். இப்பொழுது நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது பேருரை ஆற்றுவார்கள். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம், தமிழர் உரிமை காப்போம் என்கின்ற தாரக முழக்கத்தோடு பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் கொள்கை தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம், தமிழர்கள் உரிமை காப்போம் என்று புரட்சி தமிழர் எழுச்சி உரையாற்றுகிறார். கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார், தமிழர் உரிமை மீட்டெடுக்க, தமிழர் உரிமை காக்கக்கூடிய முதலமைச்சர். மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் இ. பாலசுப்ரமணியம் அவர்களே, முண்டலாம்பட்டி பகுதி கழக செயலாளர், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அறிவிச்சர் எம் சண்முகம் அவர்களே, இந்த சிறப்பான பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக பொருளாளர் அண்ணன் திரு பங்கு எஸ். வெங்கடாஜலம் அவர்களே, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அறிவிச்சர் எஸ். பி. சரவணன் அவர்களே, பொதுக்குழு திரு ஏ. கே. ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு நெத்திமேடு கா. முத்து அவர்களே, மாவட்ட தகவல் தொழில் பிரிவு செயலாளர் திரு கே. ஏ. கனகராஜ் அவர்களே, மாவட்ட விவசாய செயலாளர் எஸ். சங்கர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அறிவுச்சோகர் டாக்டர் வி. ஆர். ஈஸ்வரன் அவர்களே, திரு எம். மோகன் அவர்களே, திரு இ. சரவணன் அவர்களே, திரு எஸ். அசோக்குமார் அவர்களே, திருமதி என். ஜமுனா ராணி அவர்களே, திரு சி. வீரகுமார் அவர்களே, திரு ஆர். பி. ராமசாமி அவர்களே, திரு ஆர். சுந்தரபாண்டியன் அவர்களே, திரு பி. பிரபு மணிகண்டன் அவர்களே, திரு வெங்கடேஷ் அவர்களே, திரு ஆர். ராமராஜ் அவர்களே, திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களே,
திரு எம் ஜெகதீஷ் அவர்களே, திரு சையத் அலி அவர்களே, திரு ஏஆர்பி சாம்ராஜ் அவர்களே, திரு சி வீரப்பன் அவர்களே, திருமதி உமாராஜ் அவர்களே, திருமதி டி லட்சுமி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் எஸ் ஜான் கென்னடி அவர்களே, பொதுக்குழு ஜே சரோஜா அவர்களே மற்றும் வண்டலாம்பட்டி பகுதி வட்டக்கழக செயலாளர் ஆர்மிச்சார் புல்லட் ஆர் செந்தில்குமார் அவர்களே, சிவாயிண்ட எஸ்பி சிவகுமார் அவர்களே, திரு கே பி சேட் அவர்களே, திரு குணசேகரன் அவர்களே, திரு எம் குமார் அவர்களே, திரு டி எம் சசிகுமார் அவர்களே, திரு பி மோகன் அவர்களே, திரு எம் பரமசிவம் அவர்களே, திரு ஜாகித் அவர்களே, பி சேகர் அவர்களே, எம் அழகேசன் அவர்களே, திரு ஆணைவரதன் அவர்களே, திரு மோகன் பிரியா சிவகுமார் அவர்களே, திரு கேசி மாமன்ற உறுப்பினர்கள் திரு கேசி செல்வராஜ் அவர்களே, சந்திரா கிருபாகரன் அவர்களே, திருமதி வி சசிகலா அவர்களே, திரு வி ஜனார்த்தன் அவர்களே, திரு கதிர்வேல் அவர்களே, கரிக்கடை பி பழனி அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற மாவட்ட கழக தலைவர் அறிவிச்சாளர் திரு வி பன்னீர்செல்வம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் சகோதரர் திரு எம் கே செல்வராஜ் அவர்களே, முன்னாள் மேயர் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் அண்ணன் திரு எஸ் சவுண்டப்பன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மாநகர் மாவட்ட அணி செயலாளர் அறிவிச்சாளர் திரு ஏ பி சக்திவேல் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மாநகர் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் திரு எல் ரவிச்சந்திரன் அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் திரு ஆர் ஆர் சேகரன் அவர்களே மற்றும் இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றிருக்கின்ற குண்டலாம்பட்டி பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகளே, மாவட்ட அம்மா பேரவை நிர்வாகிகளே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி மற்றும் நிர்வாகிகளே, மாவட்ட மகளிரணி நிர்வாகிகளே மற்றும் மாவட்ட விவசாய பிரிவு நிர்வாகிகளே, மாவட்ட வர்த்தக அணி நிர்வாகிகளே, பகுதி 1 எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகளே, பகுதி 1 அம்மா பேரவை நிர்வாகிகளே, பகுதி 1 தகவல் தொழில் பிரிவு நிர்வாகிகளே, பகுதி 2 எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகளே, எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகளே, மாணவனி நிர்வாகிகளே, மீனவரணி நிர்வாகிகளே, கைத்தறி நிர்வாகிகளே, வாரி என்று சிறப்பித்துக் கொண்ட 60 வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, அதனுடைய நிர்வாகிகளே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் இந்த விளம்பரத்தாரில் 100க்கும் மேற்பட்ட பெயர் இருக்குது. வாசிப்பதற்கு காலதாமதம் ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளை இறுதியாக நன்றி ஒரு ஆற்றிருக்கின்ற வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களை, கழக உடன்பிறப்புகளை, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கழக முன்னோடி நிர்வாகிகளை, இறுதியாக நன்றி ஆற்றிருக்கின்ற 59வது வட்டக்கழக MKS விநாயகம் அவர்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே உரித்தாக்குகிறேன். அப்படியா? பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பல்வேறு சோதனைக்கு இடையிலும் இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் கண்ணை இமைகாப்பதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்து சுமார் 15 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சர் இருந்த காலம் ஒரு பொற்காலம் என்ற ஒரு பெயரை பெற்ற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மாவர்கள். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசுகள் கிடையாது.
இதே புரட்சி தலைவி அம்மாவுக்கு வாரிசு கிடையாது. இருவரும் தலைவர்கள் நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள். நாட்டு மக்கள் தான் தங்களுடைய குழந்தைகள் வாரிசு என்று வாழ்ந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். ஆகவேதான் அந்த இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் கழித்தாலும் நம்முடைய இருவரும் தலைவர்களுடைய சாதனையை எவராலும் முறியடிக்க முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு அவள் ஆட்சி செய்த காலத்திலே சிறப்பான திட்டங்களை கொடுத்து நாட்டு மக்களுக்கு நன்மைகளை கொடுத்து தமிழகம் ஏற்றம் பெற உயர்வு பெற தன்னுடைய உயிர் இருக்கின்ற வரை மக்களுக்கு உழைத்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாமல் இரவென்றும் பகலென்றும் பாராமல் மக்களுக்கு உழைத்து மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் இதே புரட்சி தலைவி அம்மா. அப்படிப்பட்ட தலைவருக்கு நாம் பிறந்த விழா காண்கிறோம். எத்தனையோ தலைவர்கள் நாட்டை ஆளுகின்றார்கள், மறைகின்றார்கள். ஆனால் மறைந்த பிறகு அந்த தலைவர் காற்றோடு கலந்து விடுகிறார். ஆனால் நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் நாட்டு மக்களுக்கு செய்த நன்மை அதன் விளைவாக இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இடப்பட்ட காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றானோ அதுதான் மக்கள் மனதிலே நிலைக்கும். அதுதான் நம்முடைய தலைவர் இன்றைக்கு மக்கள் மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, இருவரும் தலைவர்கள் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஆசி அருளாசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரம்மாண்டமாக எழுச்சியாக இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. சில பேர் எண்ணினார்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைந்தவுடன் இந்த இயக்கம் அழிந்து விடும் என்று நினைத்தார்கள். ஆனால் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக 15 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். இதே புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு எப்படியெல்லாம் நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சில எட்டப்பர்கள் இருந்தார்கள், தீய சக்தி திமுகவோடு இணைந்து இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தார்கள். யார் என்று உங்களுக்கு தெரியும். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் 2016ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி மக்களை சந்தித்து பேராதரோடு ஆட்சி அமைத்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை கலைப்பதற்கு சில பேர் எதிர்த்து ஓட்டு போட்ட எட்டப்பொருள் தான் இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உயிரோட்டம் உள்ள கட்சி. இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. இது தொண்டர்களால் நடத்துகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நானும் ஒரு தொண்டனாக இருந்து படிப்படியாக கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை பெற்று இன்றைக்கு பொதுச் செயலாளராக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளராக வருவதற்கு ஒரே தகுதியுடைய கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான். அதே போல ஒரு சாதாரண தொண்டன்
சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சராக முடியும் அதிமுக கட்சியில் ஒண்ணுதான். வேற எந்த கட்சியிலாவது ஆக முடியுமா? முடியுங்களா? திமுக எடுத்துக்குங்க. திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார். திரு கருணாநிதி திமுக கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானார். இவருக்கு பிறகு திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினை முன்னிலை நிறுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆக திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, கட்சி அல்ல. கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கட்சி. அந்த கட்சிக்கு உண்டான தகுதி அண்ணா திமுக தான் இருக்குது. இது ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. எந்த தொண்டன் உழைக்கின்றானோ அவனுக்கு மரியாதை கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எந்த தொண்டன் சிறப்பாக பணியாற்றி தலைமைக்கு விசுவாசமாக இருந்து நாட்டு மக்களுக்கு உழைக்கின்றானோ, சேவை செய்கின்றானோ, அவன் நிச்சயமாக அரசு பதவி ஏதோ ஒன்றுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக வருவார். மேடையிலே பல பேர் அமர்ந்திருக்கின்றார்கள், சாட்சியாக நான் உட்பட. இதுதான் அதிமுக. திமுகவில் அப்படி வர முடியுமா? ஒரு ஆளு பேசுங்க. திரு ஸ்டாலினுக்கு பிறகு இவர்தான் அடுத்த திமுக கட்சி தலைவர், இவர்தான் அடுத்து தமிழகத்துடைய முதலமைச்சர் திமுகவில் என்று ஒருவராவது சொல்ல முடியுமா? அந்த தில்லு திராணி திமுக கட்சிக்காரத்தில் இருக்குதா? இருக்குதுங்களா? ஆக திமுகவை பொறுத்த வரைக்கும் அது மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி அல்ல, அந்த குடும்பத்திற்கு தேவையான கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக திமுக என்ற ஒரு கட்சியை, திமுக என்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை. அண்மையில் சேலத்தில் திமுக இளைஞர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க. தமிழகத்தில் வேற இடமே விலைக்கு கிடைக்கல. ஏன்னா இங்க தானே எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் இருக்காரு. சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை. அந்த கோட்டையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பகல் கனவு கண்டு கொண்டு வெத்தநாயக்கம்பாளையத்துக்கு அருகில திமுக இளைஞர் மாநில 2வது மாநாட்டங்க நடத்தினாங்க. அந்த மாநாடு எப்படி நடந்தது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஊடகத்தில் பார்த்தீங்க, பத்திரிகையில் பார்த்தீங்க, பல பேர் அங்கே நேரிலேயே பார்த்தீங்க. ஏன்னா அங்கே போற வர வழிதானே, அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு முன்பு தானே அதை போட்டிருந்தாங்க. அந்த மாநாட்டில் என்ன கொண்டு வந்து இந்த நாட்டுக்காக என்ன எந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சது? நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நம்முடைய மதுரையில் பிரம்மாண்டமா நடந்தது. 15 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்கு பல்வேறு தடைகளை போட்டாங்க. பேருந்து நமக்கு கொடுக்கல, வாகனம் கிடைக்கல. அப்படி இருந்தும் கூட நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், நம்முடைய மகளிரை சேர்ந்த சகோதரர்கள், இளைஞர் படரிகள் வீறு கொண்டு எழுந்து அங்கேயே இருக்கின்ற வாகனத்தை அவர்களாவே வைத்து அந்த மாநாட்டுக்கு வந்த செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. மாநாட்டில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இங்கே அமர்ந்திருக்கின்ற பல பேர் கலந்துக்கிட்டாங்க. நம்முடைய சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டும் சுமார் 30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டும் இந்த மதுரையில் நடந்த அந்த மாநாட்டில் 30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர் கலந்து கொண்டாங்க. பிரம்மாண்டமான மாநாடு. அந்த மாநாட்டை பார்த்து பொறாமை கொண்டு சேலத்தில் இந்த இளைஞர் திமுக மாநில இளைஞர் மாநாட்டங்க நடத்தினாங்க. அந்த மாநாடு எப்படியெல்லாம் நடந்தது என்று பார்த்திருப்பீங்க. நம்ம மாநாட்டை இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற
திரு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு விமர்சனம் செய்தார். அதிமுக மாநாட்டில் ஆடல் பாடல் காட்சி பார்த்தீங்க. இன்னும் ஏதோதோ கற்பனையான செய்தியெல்லாம் சொன்னார். அதிமுக மாநாட்டில் கொள்கை பிடிப்புள்ள பாடல்கள் பாடப்பட்டது. இன்றைக்கு நாட்டுடைய நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு பாடல்கள் இயற்றப்பட்டன. ஆனா திமுகவில் அப்படியே பாடல் போட்டீங்க, ரிகார்ட் டான்ஸ் மாதிரி ஆடினாங்க. உண்மைதானே? பார்த்தோம்ல நாம. இளைஞர் மாநாடு அப்படித்தான் நடத்துவாங்க. அதோட அந்த மாநாட்டில் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது பல பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க. அந்த லட்சக்கணக்கான கையெழுத்தை வாங்கி அந்த மேடையில் ஒரு பெட்டியில போட்டு வச்சிருக்காங்க. திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும் போது அது பறந்து மைதானம் பூரா விரிந்து கீழே கடந்து மிதிப்பட்டு குப்பத்தொட்டிக்கு போச்சு. இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற லட்சணம். இதற்கு வேற எல்லா பத்திரிகையிலையும் எப்ப பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு லட்சக்கணக்கான கையெழுத்தை பெறுகின்றார்கள். மக்கள் ஆதரவு இருக்கின்றது, இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கின்றது, மாணவருடைய ஆதரவு இருக்கின்றது. தினந்தோறும் பத்திரிகை ஊடக விளம்பரம் வேற செஞ்சுட்டு இருந்தாங்க. அது கூட்டணிக்கு அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள் அந்த நீட் ரத்து செய்கின்ற விண்ணப்பத்தில் கையெழுத்து வேறு போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் இந்த இளைஞர் மாநாட்டில் பறக்க விட்டு, காற்றில் பறக்க விட்டு கீழே மிதிபட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி தான் திராவிட மாடலா கட்சியினுடைய லட்சணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதை சொன்னோமோ அதை செய்து காட்டுவோம். அந்த தில்லு திராணி இருக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒண்ணுதான். என்ன இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், வெள்ள நிவாரணம் கிடைக்கவில்லை, புயல் நிவாரணம் கிடைக்கவில்லை, நாங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைச்சோம், ஒரு பைசா கூட எங்களுக்கு நிவாரண தொகை கிடைக்கவில்லை என்று தினந்தோறும் பேசி வருகிறார். சட்டமன்றத்தில் பேசினார். ஏன் உங்க நாடாளுமன்ற இருந்தாங்கல்ல, உங்களுடைய கூட்டணி கட்சி சேர்த்து 38 நாடாளுமன்றத்தில் அங்கம் வச்சாங்கல்ல, நாடாளுமன்றம் நடந்துட்டு இருந்ததுல, இந்த செய்தி நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு அங்க இருக்கின்ற பிரதமர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி அங்கே போராடி வாதாடி அந்த நாடாளுமன்றம் ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு, அந்த நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தா உண்மையிலேயே பாராட்டியிருக்கலாம். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்காக உங்களுக்கு நாடாளுமன்றம் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. 38 நாடாளுமன்றங்கள் 5 வருடம் காலம் காலத்தை கழித்து விட்டார்கள் வீணாக. இவர் நினைத்திருந்தால், திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற எம்பிகள் நினைத்திருந்தால், திரு ஸ்டாலின் நினைத்திருந்தால், நாடாளுமன்றத்திலே தமிழகத்திலே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதுக்கு நிவாரண தொகை தேவை. தென் மாவட்டம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலே கனமழை, மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், அதற்கு நிவாரண நிதி தேவை. தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டீர்கள், அந்த நிதியை வழங்குங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசி அங்கே குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்துழைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைத்திருக்கும். அதை தவறவிட்ட அரசுதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்ச நீதிமன்றம் 50 ஆண்டு காலம் ஓசாவுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை மத்திய அரசு அமல்படுத்துவதிலே காலதாமதம் செய்யப்பட்டது.
அதை முன்னிட்டு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் இருந்தாங்க. 2014 இருந்து 19 வரை நாடாளுமன்றத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விரைந்து மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இந்திய அளவிலே பேசுகின்ற அளவிற்கு நாடாளுமன்றத்திலே ஒத்திவைத்த அழுத்தம் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. எங்களுடைய நாடாளுமன்ற தில்லு திராணி இருந்தது, எங்களுடைய அரசுக்கு தைரியம் இருந்தது. இது கூட்டணியிலே இருக்கின்ற பொழுதே நாங்கள் இந்த பணியை செய்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற விடியா திமுக அரசு, இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர், திறனற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இதையெல்லாம் எங்கே சொல்ல வேண்டும்? அந்த இடத்திலே சொல்லினா தானே நமக்கு தீர்வு காணும், தீர்வு கிடைக்கும். ஆனா அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி. நான் ஏற்கனவே சொன்னதை போல குடும்பத்திற்கு அதிகாரம் வேணும், அதுதான் அவர்களுக்கு முக்கியம். நன்றையும் பேசிக் கொள்கிறார் திரு ஸ்டாலின். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்துக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையா? திரு ஸ்டாலின் அவர்களே, சேலத்துக்கு வாங்க, பல தடவை வந்துட்டு போயிருப்பீங்க. நீங்களும் வந்தீங்க, உங்க அமைச்சர்லாம் வந்தாங்க. உதயநிதி ஸ்டாலினும் பல முறை வந்துட்டு போனாரு. சேலத்தை வந்து பாருங்க. 2011க்கு முன்பு எப்படி, 2011 2021 வரை எப்படி இருந்தது? சேலத்தை பார்த்து பேசுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறார்கள். 10 ஆண்டு கால ஆட்சியிலே விலைவாசி உயரல, கொரோனா காலம், வீட்டிலிருந்து வெளிவர முடியல, தொற்று நோய் காற்றிலே எளிதாக பரவி தொற்று ஏற்பட்டு அந்த கொரோனால் பாதிக்கப்படுகிறார் என்ற நிலையிலே கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம், மக்கள் பாதிக்காம பார்த்துக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அரச, அப்படி ஒரு நல்ல ஆட்சியை அதிமுக ஆட்சி கொடுத்தது. இன்றைக்கு என்ன சிந்திச்சு பாருங்க. ஒன்றுமே நடக்கல 3 ஆண்டு காலத்தில். அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில சேலம் மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு 1000 கோடியில ஸ்மார்ட் சிட்டி, சீர்மிகு நகரம் 1000 கோடியில கொடுத்தோம். தனி குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். பாதாள சாக்கடை திட்டத்தை பாதியில போட்டு போயிட்டாங்க, அதை நிறைவேற்றி கொடுத்தோம். மழை, வெயில், புயல் எது அடித்தாலும் மின்சாரம் தடைபடாமல் தடையெல்லாம் மின்சாரம் கொடுப்பதற்கு பூமிக்கு அடியிலே மின்பாதை அமைச்சு கொடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில. அதோட ஆங்காங்கே பூங்காக்களை கொடுத்தோம், கட்டி கொடுத்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாடு 2000 அம்மா மினி கிளினிக்கை கொடுத்தோம். 2000 அம்மா மினி கிளினிக்கை ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லாமல் சிகிச்சை அளிக்க என்பதற்காக 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து ஏழைகள் அதிகம் வசிக்கின்ற பகுதியிலே அம்மா மினி கிளினிக்கை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதுவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ரத்து செய்து விட்டார்கள். சேலம் மாவட்டத்தில் 104 அம்மா மினி கிளினிக்கை கொடுத்தோம். 104 அம்மா மினி கிளினிக். இந்த ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதை கூட பொறுக்க முடியாத ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. அதோட இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை, 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை. ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள், இன்றைக்கு கர்ப்பிணி தாய்மார்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனா 15,000 20,000 செலவு செய்து அந்த பிரசவம் பார்க்க வேணும். அந்த நிலை கூட இருக்கக்கூடாது என்பதற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா நம்முடைய கோரிக்கை ஏற்று சேலத்திலே அரசு மோகன் குமாரம் மருத்துவமனையிலே 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை கொடுத்தாங்க. அதிலே பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை 50 படுக்கை கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏழைகளுக்கு செய்கின்ற திட்டம். அதோட புதிய தாலுகா அலுவலகம் கேட்டாங்க, அதையும் கொடுத்தோம், கட்டடத்தையும் கொடுத்தோம். அதுக்கு மேலாக இன்றைக்கு பஸ்போர்ட், ஏர்போர்ட் மாதிரி பஸ்போர்ட் சேலத்துக்கு கொடுப்பதற்காக இன்றைக்கு நிலமும் கொடுத்தோம். திமுக ஆட்சியில் கிடப்புல போட்டாங்க. சேலத்தையே மறந்துட்டாங்க, சேலம் மாவட்டத்தையே மறந்துட்டாங்க. ஒரு திட்டமாவது சேலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களா? இன்றைய தினம் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் போடுறாங்க. அந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் என்ன பேச போறீங்க?
சிந்திச்சு பாருங்க. என்ன செஞ்சீங்க இந்த மாவட்டத்துக்கு? எதை வச்சு பேசுறீங்க? நாங்கள் பேசுறோம், பாலத்தை கட்டி கொடுத்தோம்னு சொல்றோம். இவ்வளவு திட்டங்களை நாங்கள் கொண்டாந்திருக்கிறோம். நீங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடித்து ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கு திறப்புலா செய்துதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் பார்க்க முடியாது. அதே போல தீயணைப்பு நிலையங்கள், காவல் நிலையங்கள், புதிய தொழிற்பேட்டைகள் தமிழகத்தில் கொடுத்திருக்கிறோம். அதோட நம்முடைய சேலம் மேட்டூர் அணை நிரம்பியவுடன் உபரி நீரா வெளியே போய் கடல்ல கலக்குது. அப்படி உபரி நீர் வெளியே போய் கலக்கின்ற அந்த நீரை நீரேற்றின் மூலமாக நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு 4 தொகுதி, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி இருக்கின்ற 4 தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகளை நீர் நிரப்புகிற அற்புதமான திட்டம். அதையும் முடக்கிட்டீங்களே. இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சிறப்பான ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி. அதோட இன்றைக்கு 4 ஆண்டு காலமாக இன்னைக்கு பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்க. 4 ஆண்டு காலத்தில் பட்ஜெட் போட்டு இப்ப 4வது ஆண்டு போச்சு. இன்னும் 1 வருடம் தான் பட்ஜெட் போட முடியும். அடுத்த ஆண்டோட பட்ஜெட்டோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து 2027 ஆட்சி வந்து இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும். இந்த 4 ஆண்டு பட்ஜெட்ல 2025 மார்ச் வரைக்கும் 3,58,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 3,58,000 கோடி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 2011 இதே புரட்சி தலைவி அம்மாவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடியில கடன்ல தான் பொறுப்பேற்றாங்க. திமுக 1,14,000 கோடியில கடன்ல விட்டுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி. அம்மா 5 ஆண்டு காலம், அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த சிறப்பான ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டனே. பாலங்கள், சாலைகள், மருத்துவமனைகள், அதே போல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா 1000 கோடியில ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல்ல கட்டி கொடுத்திருக்கிறோம். அதை கூட திறக்க மனம் இல்ல. அரசியல் கால் பிடிச்சி காரணமாக நாம் கட்டியதை கூட திறக்க திராணியற்ற அரசாங்கம் தான் இன்றைய இருக்கிற அரசாங்கம். அதோட இன்னைக்கு பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை கொடுத்து இவ்வளவு திட்டத்தில் சட்டக்கல்லூரி, சேலத்தில் சட்டக்கல்லூரி 130 கோடியில கட்டி திறந்திருக்கிறோம். திறந்தது அவர், கொண்டாந்தது நாம. எண்ணி பாருங்க, 11 மருத்துவக் கல்லூரியும் அவர் தான் திறக்கிறார். கொடுமை. கொண்டு வந்தது நாம கஷ்டப்பட்டு, திறப்பு விழா அவர் பண்றார். நாம சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம், அவரு திறந்துகிட்டு இருக்கார். கேட்டா நான் எங்களுடைய சாதனைங்கிறார். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், நான் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். இதுதான் அவர் செய்யற வேலை தமிழ்நாட்டில். வேற என்ன வேலை செய்ய போறார்? கடன் வாங்குதலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. எதற்கெடுத்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு. இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்வார். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வார். எதுல? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான். அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. சும்மா நினைச்சுக்காதீங்க, எல்லாம் உங்க தலையில தான் விழுகும். எந்த அளவு உங்க தலையில தான் விழுகும். நாம தான் கடனை கட்டி ஆகணும். அதோட ஊழல் செய்வதிலே இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. ஊழல் செய்வதிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்று சொன்னால் அது இந்தியாவிலேயே திமுக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு. வேற எந்த அரசாங்கம் ஊழலுக்காக கலைக்கப்படல. நம்மை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அண்ணா திமுக ஊழல் ஊழல் என்று சொல்லிட்டு இருந்தார். இப்ப ஊழல் ஊழல் என்று பேசுவதெல்லாம் திமுகவை பற்றி. நாள்தோறும் பத்திரிகை ஊடகத்தில் வருகிற செய்தியெல்லாம் திமுகவை பற்றி. நீதியரசரே முன்வந்து பல அமைச்சர்கள் மீது வழக்கு மீண்டும் நடைபெறும் என்று நடந்திருக்குது. நாளைக்கு ஒருத்தருக்கு தீர்ப்பு கொடுப்பான்னு சொல்றாங்க. என்ன தீர்ப்பு வரும்னு தெரியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது என் மீது குற்றம் சுமத்தினார் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நெடுஞ்சாலை துறையில 4,800 கோடி ஊழல் என்று சொல்லி என் மீது அம்மாண்டமான
ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினார். இந்த பத்திரிகை ஊடகம் அதை நம்பி போட்டாங்க. தயவு செய்து பார்த்து போடுங்கப்பா. உங்க பாட்டுக்கு போட்டு விட்டுறீங்க. அவர் எதை பேசினாலும் போட்டுறீங்க. அது நல்லதா கெட்டதா சரியா தவறா அது நடந்ததா இல்லையா என்பதை சீர்தூக்கி உண்மை செய்தி போடுங்க. அதான் நாங்க சொல்றோம். என் மீது போட்டார். நான் நீதிமன்றத்துக்கு போனேன். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனோம். உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் உயர் நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. உயர் நீதிமன்றம் விசாரிச்சது. அப்ப என் மீது வழக்கு தொடர்ந்த திரு RS பாரதி திமுக அமைப்பு செயலாளர் அந்த வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொன்னார். இல்ல, நீ என் மீது குற்றம் சுமத்தி விட்டீர்கள். உங்களுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அன்றைய தினம் திரு ஸ்டாலின் என் மீது குற்றம் சுமத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் வாபஸ் வாங்கினாலும் நீதிமன்றத்தில் இருந்து திரும்ப பெற்றாலும் அதை நான் நடத்துவேன் என்று சொன்னேன். நீதிமன்றத்தில் நீதியரசர் சொன்னார். ஆகவே வழக்கு போட்டவரே திரும்ப பெறான்னு சொல்றாங்களே, நீ ஏன் வழக்கு நடத்தினா? இல்லைங்க, ஏற்கனவே இவரெல்லாம் பேசி முடிச்சு எல்லா பத்திரிகையிலும் வந்துடுது. இது மக்களுக்கு தவறான செய்தி வந்து விடும்ல, இதை நீங்க நடத்துங்க அப்படின்னு நான் சொல்லி நடத்தி நிரபராதி என்று நிரூபித்து காட்டினோம். அந்த தில்லு திராணி எங்கிட்ட இருந்ததுயா. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. உங்க அமைச்சரே பயந்து பயந்து நடுகிறாங்க. இப்ப கூட புதிய தலைமைச் செயலகம் வழக்கு தொடர்ந்து ஏன் வாய்தா வாங்கிட்டு இருக்கிற? திரு ஸ்டாலின் ஏன் வாய்தா வாங்கிட்டு இருக்கிற? நீ தில்லு இருந்தா நடத்த வேணும்ல. நான் நடத்தணும்ல. உங்களுடைய யார் வழக்கு போட்டாங்களோ திமுகவை சேர்ந்த திரு RS பாரதி வழக்கு போட்டாரு என் மீது. அந்த வழக்கை திரும்ப பெறணும்னு சொன்னார். அதற்கூட நான் ஏத்து வழக்கு நடத்தி நான் நிரபராதி நிரூபிச்சேன். இதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போனாங்க. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றமும் அங்கே ரத்து செய்யப்பட்டு விட்டது. இது சரியான தீர்ப்பு தான் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்தணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்க அழிக்க நாம் மீது பொய்யான குற்றச்சாட்டத்தை இன்றைக்கு முத்திரையை பதிக்க முயற்சாங்க. அத்தனையும் உங்களோட துணை கொண்டு நாங்கள் முறியெடுத்தது அண்ணா திமுக. இன்றைய தினம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குழு போட்டாங்க. ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு பிரச்சனை வரும், ஒரு குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் முதலமைச்சராகி 52 குழு போட்டிருக்கார். ஒரு குழு ரெண்டு இல்ல, 52 குழு போட்டிருக்கார். அப்போ இந்த அரசாங்கத்தை என்ன சொல்லலாம்? குழு அரசாங்கம் சொன்னா பொருத்தமா இருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்ல, இந்த நிதி சரி செய்வதற்கு ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக அதிக கடன் வாங்கிட்டாங்க. அதையெல்லாம் சரி செய்வதற்கு நிதி மேலாண்மை குழு என்று ஒரு அமைக்கப்படும் என்று குழு அமைச்சாங்க. இந்த குழு அமைச்ச பிறகு 3,58,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இந்த குழுவுடைய வேலையை பார்த்தா கடன் வாங்குறத வேலையாற்றுங்க. அதுக்காக ஒரு குழு எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு விடியா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்யல, வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும். அதோட 3 வருஷமா பஸ் வாங்கன்னு சொல்லி 3 வருஷமா பஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் பஸ் வந்த பாட்டை காணோம், பஸ் வாங்கின பாட்டை காணோம். ஒவ்வொரு முறையும் 2021-22 பட்ஜெட்ல போக்குவரத்து மானிய கோரியில 2300 பஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. 500 மின் பேட்டரி பஸ் வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு 2022-23ல 2313 சொன்னாங்க. 500 மின்சார பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க. 2023-24 3000 பேருந்து வாங்கினாங்க. 500 மின்சார பேருந்து வாங்கினாங்க. இந்த ஆண்டும் இதே 3000 பேருந்து வாங்கினது நிதிநிலை புத்தகத்தில் சொல்லி இருக்கிறாங்க. பஸ் தான் காணோம். இப்போ ஓடுற பஸ் எல்லாம் ஒழுகிற பஸ் தான் ஓடிட்டு இருக்குது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 15,000 பேருந்துகளை வாங்கி கொடுத்தோம். 15,000 பேர். நான் முதலமைச்சர் இருக்கும்போது மட்டும் 4 ஆண்டுல 3600 புதிய பேருந்துகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இப்ப 100 பேருந்து தான் வாங்கி கொடுத்திருக்கிறீங்க. வெறும் 100 பேருந்து தான். இதுக்கு என்னையா போய் ஒரு கூட்டத்தை போட்டு பேச போற? இதுக்கு பதில் சொல்லு. ஆண்டுக்கு ஆண்டு அதே புத்தகத்தில் இருக்கிறதா மாறி மாறி வந்துட்டு இருக்குது. ஆண்டு தான் மாறுதா ஒழிய நம்பர் மாறல. பேருந்து வந்த பாட்டை காணோம், வாங்கின பாட்டை காணோம். அதோட
அந்த பேருந்து இயக்கின்ற தொழிலாளர்கள் அவர்களுக்கு பணம் எதுவுமே கொடுக்கல. எந்த அந்த தொழிலாளர்களும் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் போராட்டம் நடத்தினா போராட்டத்தை ஒடுக்குகின்றார்கள். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் கூட்டணியில் அங்க வைக்கிட்ட கட்சி வாயே திறக்க மாட்டேங்குது. கொடுமை. ஏன்னா எல்லாமே திமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க. போக்குவரத்து தொழிலாளருக்கும் நாமத்தை போட்டாங்க. இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைக்கு புதிய ஊதிய ஒப்பந்தம், பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தல், ஓய்வு பெற்றோருக்கு அகவலைப்படி வேணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே புதிய ஊதிய ஒப்பந்தம் 3 வருஷத்துக்கு ஒன்று நடந்துட்டு இருந்தது. இப்ப 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை. இதுதான் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நன்மை செய்கின்ற இடம். அதே போல இன்னைக்கு எல்லா துறையிலும் காலி பணியிடம். ஆட்சிக்கு வந்த உடனே நிர்வாகம் சிறப்பாக இருக்க வேண்டும், அதற்காக காலி பணியில் அத்தனை நிரப்பப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் நிரப்பவே இல்லை. கொஞ்சம் தான் பணியாளர் போட்டுக்கிறாங்க. மருத்துவத்துறையில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மருத்துவர்கள் இருந்து இன்றைக்கு பல்வேறு நிலையில் இருக்கின்ற அலுவலர்கள் 35,000 பேர் நாங்கள் நியமிச்சோம். அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுப்புன்னு சொன்னாங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஒரு வாக்குறுதி கொடுத்து அரசு ஊழியருடைய வாக்குகளை அப்படியே அள்ளிட்டு போனாங்க. அவர்களுக்கு நாமத்தை போட்டாங்க. எல்லாவற்றைக்கும் மேலாக சட்ட ஒழுங்கு. எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு வரேன். சட்டமன்றத்திலையும் சொன்னேன், பேட்டியிலையும் சொன்னேன், அறிக்கையிலையும் சொன்னேன். ஆனா அந்த விடியா திமுக அரசு காது கொடுத்து கேட்கல. எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா வித்துட்டு இருக்குது. இளைஞர்கள் மாணவர்கள் பால் கொடுக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதை தடுத்து நிற்க திராணி நெற்ற முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். ஏன்னா அவன் கட்சியை சார்ந்தவரே இன்றைய தினம் அந்த போதைப் பொருளை விற்பனையில் ஈடுபட்டதாக இன்னைக்கு கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க. கட்சி விட்டு நீக்கப்பட்ட அறிவிப்பு வந்திருக்குது. பாத்தீங்கன்னா ஏற்கனவே டெல்லியில போதைப் பொருள் கடத்தி தான் 3 பேர் கைது பண்ணாங்க. மீதி 3 பேரை காவல்துறை தேடி வந்தது. இன்றைய தினம் ஒருத்தர் திரு ஏஆர் ஜாபர் சதிக் என்ற ஊடகத்தில் வந்த செய்தி, இந்த ஊடகத்தில் நான் பார்த்தா அந்த வந்த செய்தி தான் இது. அவர் இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தியதாக இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கார். அதனால அந்த திமுக கட்சியிலிருந்து இன்றைக்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர் அவர் நீக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த போதைப் பொருள் ஏன் ஒழிக்க முடியலனா திமுக கட்சிக்காரன் இந்த போதைப் பொருளை விற்கிறான். அதனால இந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியல, நிறுத்த முடியல, காவல்துறை அவர்களை கைது செய்ய முடியல. இப்படியே இந்த நிலைமை போயிட்டு இருந்தா தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிடும் என்று மக்கள் அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு காவிரி பிரச்சனை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது இன்றைக்கு காவிரி நதிக்கு நல்ல ஒரு தீர்வு கண்டோம். விடியா திமுக அரசு வந்த பிறகு ஒவ்வொரு மாதமும் காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த கூட்டத்தை கூட்டுவாங்க. அதே போல அண்மையில் பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் 28வது கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த கூட்டத்தில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்காக ஒரு பொருள் கொண்டு வந்தாங்க. அதை நிராகரிக்க தில்லாத அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் மெத்தன போக்கின் காரணமாக அங்கே இந்த ஆணைய கூட்டத்தில் எல்லா செய்திகள் பத்திரிகை ஊடகத்தில் வந்த செய்தி வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் கர்நாடக அரசு கொண்டு வந்தது அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அங்க இருக்கிற ஆணைய தலைவர் இன்றைக்கு மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரை பண்ணியிருக்குது. அப்படின்னா இது ஏதாவது மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு செஞ்சிருந்தா மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும். தமிழகம் டெல்டா மாவட்டம் பாலைவனமாக ஆகிவிடும். மேட்டூர்ல தண்ணி கிடைக்காது, குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுரும். மிக மிக முக்கியங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டு கோடை காலத்தில் மேட்டூர் அணையில தண்ணி குறைஞ்சிடுது. சேலம் மற்றும் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது
காவிரி நதிநீர். இப்படிப்பட்ட நிலையில இந்த விடியா திமுக அரசு மெத்தன போக்கின் காரணமாக இன்றைக்கு இந்த மேகதாது அணை பிரச்சனை விசுரூபமா எடுத்துக்கின்றது. இனியாவது இந்த விடியா திமுக அரசு உச்ச நீதிமன்றம் சென்று தடையாணை வாங்கி இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் நினைச்சாங்க. அந்த அடிப்படையில் வாக்குகள் அவர்களுக்கு போட்டாங்க, அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. சேலம் மாவட்டத்தில் போடல. சேலம் மாவட்ட மக்கள் விழிப்பான மக்கள், உஷாரான மக்கள், எது நல்லது கெட்டது என்று சீர்தூக்கி வாக்களிக்கக்கூடிய திறமை உள்ள மக்கள் மாவட்ட மக்கள். அதனாலதான் 11க்கு 10 ஜெயிச்சோம். ஆனா மற்ற மாவட்டத்தில் இவருடைய கவர்ச்சிகரமான அறிவிப்பு, திமுக தலைவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் திமுக சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். பெரும்பாலான அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவே இல்லை. அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவில் பல அறிவிப்புகள், ஏன்னா இன்றைக்கு எப்பொழுது பேசினாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதான ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கார். நான் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு இதுவரை நடைமுறைப்படுத்தாத அறிவிப்புகள். அறிவிப்பு 35 உணவுப் பொருளுக்கு குறைந்த பட்ச ஆதார விலை இல்ல. காவிரி குண்டார் இணைப்பு, அந்த இணைப்பு திட்டம் வேகமா துரிதமா செயல்படுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இல்ல, கிடப்புல போட்டாங்க. அறிவிப்பு 152 போக்குவரத்து பணியால் மீண்டும் பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படுங்க. போராட்டம் பண்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது பண்ணி சிறையில் அடிக்கிற காட்சி தான் பார்க்கிறோம். மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அறிவிப்பு 159 வங்கியில் வாங்கிய கடன் ரத்து, பேச்சு மூச்சே இல்லை, இதுவரைக்கும் பேசவே இல்லை, மறந்துட்டாங்க. நீட் தேர்வு ரத்து, ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு முதல் கையெழுத்து ரத்துன்னு சொன்னாங்க. லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கி காற்றுல பறக்கிட்டு அது மிதிபட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி தான் விடியா திமுக காட்சியில் பார்க்கிறோம். அறிவிப்பு 221 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிட மாதந்தோறும் மின் கட்டணம் எடுப்புன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. 240 அறிவிப்பு நியாய விலை கடையில மாதந்தோறும் 1 கிலோ சக்கரை கூடுதலா வழங்கப்படுனாங்க, வழங்குறாங்களாமா இல்ல. அறிவிப்பு 255 தாலிக்கு தங்கம் 25,000 30,000 உயர்த்தப்படும். தாலிக்கு தங்கம் 50,000 60,000 உயர்த்தப்படும். திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க, திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. இதுதான் திமுகவுடைய சாதனை. 282 அறிவிப்பு தூய்மை பணியால் வாரம் ஒரு முறை விடுமுறை வழங்கப்படும், அதுவும் இல்லை. அறிவிப்பு 309 அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் ஆட்சிக்கு வந்தவுடனே கொடுக்கப்படும் வாக்குறுதி இல்ல. அதற்காக அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவரெல்லாம் ஆங்காங்கே கைது செஞ்சு பிறகு விடுதலை செய்கின்ற காட்சி தான் தொலைக்காட்சியிலையும் இன்றைக்கு பத்திரிகையிலும் வாங்கின்ற காட்சி தான் இருக்குது. அறிவிப்பு 322 முதியோர் ஓய்வூதியம் 1000 1500 உயர்த்தப்படணும், இதுவரைக்கும் உயர்த்தல. முதியோர்களையும் ஏமாத்திட்டாங்க, அவர்கள் வாக்குகளையும் பெற்றுட்டாங்க. அறிவிப்பு 330 சிமெண்ட் கம்பி செங்கல் மணல் மரம் போன்ற முக்கியமான கட்டுப்பொருட்கள் விலை ஏறிக்கிட்ட பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும், இதுவரைக்கும் இல்ல. இன்றைக்கு கம்பி டன் 60,000 ரூபாய், சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் 290 ரூபாய் மூட்டை, இன்னைக்கு சிமெண்ட் ஒரு மூட்டை 380 ரூபாய். ஜல்லி விலை உயர்வு, அதே போல எம்சாண்ட் விலை உயர்வு, செங்கல் விலை உயர்வு. வீடு கட்டுறதுன்னா கனவுல தான் வீடு கட்டிக்கலாம், நனவா வீடு கட்ட முடியாது, அதுவும் இல்ல. அறிவிப்பு 503 எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்குறாங்களாமா இல்ல, மகளிருக்கு நாம் போட்டாங்க. அறிவிப்பு 504 பெட்ரோல் டீசலை குறைக்கிறாங்க, பெட்ரோலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு டீசலுக்கு குறைக்கல. இன்றைக்கு டீசல் விலை குறையாத காரணத்தினால அண்டை மாநிலம் கர்நாடகத்தில் குறைச்சிட்டாங்க, ஆந்திராவில் குறைச்சிட்டாங்க, பாண்டிச்சேரியில் குறைச்சிட்டாங்க, அங்க 1 லிட்டருக்கு 8 ரூபாய் குறைச்சிட்டாங்க. இங்க போற லாரியெல்லாம் அங்க போய் டீசலை நிரப்பிக்கிறாங்க, நமக்கு வருகின்ற வருவாய் போயிட்டுது. அதை குறைன்னு பல முறை சொல்லியாச்சு. நீங்க தேர்தல் அறிவிப்பில் கொடுத்துருக்கீங்களே, தேர்தல் அறிவிப்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டாலும்
அதற்கு பதில் இல்லை. அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜவுளி தொழில் அதிகமாக இருக்குது. இன்னைக்கெல்லாம் நலிஞ்சு போச்சு ஜவுளி தொழில். இன்னைக்கு விசைத்தறி கைத்தறியெல்லாம் அந்த தொழில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் இன்றைக்கு மிகுந்த வேதனையில துன்பத்திலும் தவிக்க கூட்ட காட்சியை இந்த அரசு காணல. எனக்கு விசைத்தறிக்கு மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அதே போல விடியா திமுக அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு இன்றைக்கு வீட்டு வரி 100% உயரும். வீட்டு வரி நீங்க 1000 ரூபாய்க்கு இருந்தா இன்னைக்கு 2000 ரூபாய் கட்ட வேணும். கடவரி 150% உயர்வு. நீங்க 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா 2500 ரூபாய் கடவரி கட்ட வேணும். கரண்ட் பில்லு 52% உயர்வு. 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா இன்னைக்கு 2000 ரூபாய் கட்ட வேணும். அப்படிப்பட்ட மின் கட்டண உயர்வு. அதோட குடிநீர் கட்டண உயர்வு. குப்பை வரி போட்டார். குப்பைக்கு வரி போட்டார். அதையும் விடல. ஆக வரி மேல் வரி போட்டுட்டு வரி இல்லாத பட்ஜெட் என்று முதலமைச்சர் பேசுறார். ஏற்கனவே வரி எல்லாம் போட்டீங்க, அப்புறம் எங்க வரி இல்லாத பட்ஜெட் போடுவீங்க? ஆக இன்னைக்கு மக்கள் படிக்கிற துன்பம் வேதனை இந்த ஆட்சியில பாக்குறீங்க. இன்னைக்கு அரிசி ஒரு கிலோவுக்கு 12 ரூபாய் விலை ஏறி போச்சு. இந்த ஆட்சியில 12 ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஏறி போச்சு. விலைவாசி 40% உயர்ந்து போச்சு. அதையெல்லாம் இந்த ஆட்சியில கவலைப்படல இந்த முதலமைச்சர். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பம் தான் அவர்களுக்கு பிரதானம். இன்றைக்கு எல்லா மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. தமிழகத்தில் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. 4 முதலமைச்சர். ஸ்டாலின் ஒண்ணு, உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணு, ஸ்டாலினுடைய மனைவி ஒண்ணு, ஸ்டாலினுடைய மருமகன். 4 முதலமைச்சர் இருந்தா இந்த தமிழ்நாடு உருப்படி ஆகுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது வளர்ச்சியில. மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதிகமா கடன் வாங்கி இன்றைக்கு தமிழகத்தில் அதிகமா இந்த 3 ஆண்டு காலத்தில் அதிகமா கடன் வாங்கி முதல் பட்டியல் இருப்பது தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 8,33,000 கோடி கடன் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் 5,15,000 கோடி கடன் இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களை கடனால ஆக்கிட்டு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 3,58,000 கோடி கடனை வாங்கி ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 8,33,000 கோடிங்க. இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள 10 லட்சம் கோடி கொண்டு வந்துருவார். 10 லட்சம் கோடி வந்துடும். நீ விளையாட்டா நினைக்கிறீங்க? இதெல்லாம் நமக்கு எவ்வளவு கடன் வாங்கினா என்ன போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க தாங்க கட்ட வேணும், மக்கள் தான் கட்ட வேணும். அவர் பாட்டுக்கு முதலமைச்சர் இருக்கும்போது கடனை வாங்கி விட்டுட்டு போயிடுவாரு. ஆக எவ்வளவு கடன் வாங்கினாலும் மக்கள் தலையில் தான் வந்து விழும். மக்கள் மீது தான் வரி சுமத்தி இந்த கடனை கட்ட முடியும். வேற எப்படி கடனை கட்ட முடியும்? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது சாலை வரி இல்ல, டிரான்ஸ்போர்ட்ல வரி போடல, நிலத்து வழிகாட்டு மதிப்பு நீ கரை மண்ணையில ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுங்க, விலை ஏத்தல. இன்னைக்கு மதுக்கடையில 20% விலை ஏத்திட்டாங்க. பாட்டிலுக்கு 20% ஏத்திட்டாங்க. அது மட்டும் இப்படி பல வகையில வருவாய் வந்தும் கூட, வருவாய் அதிகரித்தும் கூட, ஆனா கடன் அதிகமா வாங்கிட்டு போறாங்க. இதுக்கு என்ன காரணம்? நிர்வாகம் இல்ல, சரியான நிர்வாகம் இல்ல. முதலமைச்சரால் கவனிக்க முடியல. என்ன காரணமோ தெரியல, அது நீங்களே முடிவு பண்ணீங்க. தமிழ்நாட்டுடைய பிரச்சனை நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பார்கள். நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தா அங்கே எடுத்து வைப்பார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றால் இந்த பணியை செய்வார்கள். எண்ணி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2010 2019 வரைக்கும் 37 நாடாளுமன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைத்தீர்கள். அந்த 37 நாடாளுமன்றங்களும் நாடாளுமன்றத்திலே 16,619 கேள்விகளை கேட்டார்கள். 16,619 கேள்விகள் உங்களுடைய பிரச்சனைக்காக, உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்து உங்களுடைய பிரச்சனை தீர்வு காண்பதற்காக வாதாடிய நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அங்க வைக்கின்ற 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டு 5 ஆண்டு காலம் நிறைவு பெற இருக்கின்றன.
இன்னும் விரைவில் தேர்தல் வரைக்கின்றது, நாடாளுமன்ற தேர்தலில். இதுவரை எத்தனை கேள்வி கேட்டீர்கள்? 7695 கேள்விதான் கேட்டுக்கிறீங்க. சாரி, 9695 9695 கேள்விகள் திமுக நாடாளுமன்ற கேட்டுக்கிறாங்க. அண்ணா திமுகவோட 7000 கேள்விகள் குறைத்து கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற எந்த அளவுக்கு செயல்பட்டா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே வேளையில் திமுக நாடாளுமன்றங்கள், திமுக கூட்டணி நாடாளுமன்றங்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டா என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. யார் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்று அங்கே பேசி தீர்வு கண்டு இங்கே விடுகாலம் பிறக்கின்றது மக்களுக்கு. அதை அண்ணா திமுக செயல்படுத்தும், அண்ணா திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் செயல்படுத்தும். ஆனால் திமுக அதை செய்யாது. ஏனென்றால் அது குடும்பம். மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வேணும், மாநிலத்திலும் வேணும். அப்படித்தானே கொள்ளையடிக்க முடியும். ஏற்கனவே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் பேசினேன். எப்படியெல்லாம் ஊழல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த மத்திய அமைச்சர் எப்படியெல்லாம் ஊழல் பண்ணார், காட்டிலே கூட ஊழல் பண்ணார். நான் தான் ஏற்கனவே அடிக்கடி பேசுவேன். இந்த கொடி எவ்வளவு அழகா பறக்குது, பறக்குதுங்களா? எல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? பறக்குறது தெரியுதா? பறக்குது இல்ல? இது எதனால பறக்குது? காத்து கண்ணுக்கு தெரியுதா? தெரியுதுங்களா? கண்ணுக்கு தெரியாத காட்டிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அப்படிப்பட்ட கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து மத்தியில நீங்கள் அனுப்பினா இப்படி விஞ்ஞான முறைப்படி தான் ஊழல் செய்வாங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் மக்களுடைய குரல் ஒலிக்கும். நம்முடைய சேலம் மாவட்ட மக்களுக்கு தேவையான சேலம் மாநகர் மற்றும் இந்த 6 சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் 39 நாடாளுமன்ற வேட்பாளர்கள், பாண்டிச்சேரி 1, 40 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்போம், தமிழ்நாடு பிரச்சனையை எடுத்து வைப்போம், தமிழ்நாடு வளர்வதற்கும் பாண்டிச்சேரி வளர்வதற்கும் நம்ம குரல் கொடுப்போம். அதுதான் நம்முடைய லட்சியம். ஆகவே இன்றைக்கு ஏற்கனவே இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா அன்று அற்புதமாக அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரங்கத்தில் நாம் தெரிவித்தோம், மாளிகையை நாம் தெரிவித்தோம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் வெல்வோம். இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற நிலைக்கு உயர்த்துவோம். வாக்களிப்பு இரட்டலைக்கு என்று சொல்லி பிரம்மாண்டமாக அற்புதமாக இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்தநாள் விழா கூட்டம், நலிந்தோருக்கு நலத்திட்டத்தை வழங்குகின்ற விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கும் பகுதி செயலாளர்களுக்கும் அவருடைய இணைந்துபடிய வட்டக்கழக செயலாளருக்கும் அனைத்து நிலையில் உள்ள கழக நிர்வாகிகளுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்கள் இப்போது ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தன்னுடைய திருக்கரத்தால் வழங்க இருக்கிறார்கள். மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியுடைய பொற்காரங்களால் மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாள் விழா நிகழ்வாக தையல் மிஷன்களை தன்னுடைய பொற்காரங்களால் வழங்குவார்கள். இந்த மிஷனை பெறுகின்ற பயனாளிகள் நேரே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பி. உமா, ஏ. பூர்ணிமா, எம். தமிழரசி, சரஸ்வதி, சித்ரா. மாண்புமிகு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் திருக்கரத்தால் 57வது டிவிஷன் உமா அவர்கள், 46வது டிவிஷன் ஏ. பூர்ணிமா, 49வது டிவிஷன் எம். தமிழரசி,
ஏ பூர்ணிமா, எம் தமிழரசி, வாங்க. கழக பொதுச் செயலாளரின் திருக்கரத்தால் மகளிரணியை சார்ந்த பயனாளி ஒருவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் அவர்கள் கழக பொதுச் செயலாளர் வழங்குகிறார். மக்களின் முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர், எதிர்கால தலைமுறையினருடைய எழுச்சிமிகு தலைவர் பொதுச் செயலாளர் அவர்கள் தற்போது வழங்குகிறார்கள். தமிழரசி அவர்கள், சகோதரி தமிழரசி அவர்களுக்கு வழங்குகிறார். சித்ரா, சந்திரசேகரன், சந்திரசேகரன் சலவை பெட்டி, மொட்டையன். நீங்க வழி விட்டாதாம நான் படிக்கிறதுக்கு. திரு மொட்டையன் அவர்கள், மொட்டையன் மொட்டையன் ரமேஷ் சலவை பெட்டி, ரமேஷ் அசோக் குமார் சலவை பெட்டி, சலவை பெட்டி நடராஜன், ஜெயந்தி. தன்னுடைய திருக்கரத்தால் சலவை தொழிலாளிக்கு சலவை பெட்டியை வழங்குகிறார் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்கள். குடம் சலவை பெட்டி, குடம் மேகலா, 59 மேகலா, ஐஸ்வர்யா 59வது மேகலா, ஐஸ்வர்யா அவர்கள் இல்லப்பா மேகலா 59 மேகலா, 46 ஐஸ்வர்யா, ராஜேஸ்வரி, கீதா, மஞ்சு அவர்களுக்கு குடத்தை வழங்குகிறார். சின்ராஜ் சேலம், மனோகரி, எஸ் செல்வி, பி கீதா, பி கௌசல்யா, எஸ் இந்துமதி ஐவருக்கும் உடை வழங்குகிறார். வேட்டி பயனாளிகளுடைய பெயர் 58 நாகசுந்தரம், 57 ஆட்டோ வாசு, சாதிக் பாய், கரிக்கடை கார்த்தி, செந்தில், ஆனந்தன். டிவிஷன் 59 செந்தில்,
57வது டிவிஷன் கரிக்கடை கார்த்தி, 58வது டிவிஷன் சாதிக் பாய், 58 ஆட்டோ வாசு, 58வது டிவிஷன் நாகரத்னம் ஆனந்தன். தென்னை கன்றுகளை மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்கால முதலமைச்சர் நம்முடைய மாட்சிமை பொருந்திய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் புரட்சி தமிழராக இன்றைக்கு தென்னைங்கன்றுகளை வழங்குகிறார் திரு கண்ணன் அவர்களுக்கும், கணேசன் அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும், ஆனந்தன் கந்தசாமி என்கின்ற ஐவருக்கு ஆனந்தன் 5 நபர்களுக்கு தென்னங்கன்றுகளை நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்கள் வழங்குகிறார். மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்களுக்கு சேலம் மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வெங்கடாச்சலம் அவருடைய தலைமையிலே ஆளுயர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு வேளாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இங்கே நினைவு பரிசுகளை வழங்குகிறார்கள். கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார், மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார், அருமை அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார். முருகவேல் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர்களுக்கு இதோ வீரவேல் முருகவேல் என்று அவருடைய பெயராலே இருக்கிற அத்தனை பேரும் வழங்கி கழக தொண்டர்கள் அவர்களை உற்சாக வீதியிலே அம்மா பேரையும் போற்றி புகழும் தமிழக முதல்வரை பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வாகை சூடுவோம், தமிழர்கள் உரிமையை மீட்போம், தமிழகத்தை காப்போம், 40 வெல்வோம், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். இதுவே நம்முடைய புரட்சி தமிழரினுடைய கொள்கை பிரகடனமாக நம்முடைய வியாபாரங்களை பெற்று அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணமணி நன்றி உரையாற்றுவார். மாண்புமிகு தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை இணைச்செயலாளர் அண்ணன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும் சேலம் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்ப நடைபெற்று முடிந்த இந்த பொதுக்கூட்டமே மாநாடு போல் நடைபெற்று நமது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பறைசாற்றுவதாக என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.